ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேட்டஸ்ட் டீச்சர் ஆஃப் பொனிசாகாங்கிற அனிமே தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 எபிசோட் 1ஓட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 போடுறேன், ஆனால் இது வந்து லென்த் கம்மியாக இருக்கிறதுனால காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரதுனால தான் பார்ட் 1 பார்ட் 2 எபிசோடே பிரித்து போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், போட்டு காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் இது வந்து வியூஸ் அந்தளவுக்கு போகல. அதனால தான் இந்த வீடியோவை நான் திருப்பி ரீஎடிட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமியோட லென்த் வந்து கொஞ்சம் 40 எபிசோட் போல் இது போய்கிட்டு இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து கான்ட்ரவர்சியான அனிமி 18+ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் போன தடவை போட்டப்போ நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நான் இப்போ திருப்பி ஒழுங்காக ரீஎடிட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். நிறையா வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம், நீங்கள் அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். எபிசோட ஓப்பனிங்கில் 2 ஹை ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க எலிவேட்டரில் ஏறிட்டு இருக்கப்போ, நேற்று நைட்டு நீ அந்த ஷோவை பார்த்தியா, அதில் செமையாக இருந்தார் அந்த பையன், செமையாக மியூசிக் வாசித்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பிடிஎஸ் மாரி அங்கே உள்ளது. அதை பார்த்துட்டு இந்தமாரி சின்ன பசங்களுக்கு தானே நம்மளும் பாடம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில் நம்ம ஹீரோ அப்படி சிகரெட் பிடிச்சி ஊதிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கேருந்து வந்து ஒருத்தன் வந்து, நீ அந்த பசங்களை நீ பார்த்த தானே, இந்த பசங்களை நீ தப்பாக பார்த்த, நாங்கள் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. என்ன கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா கரெக்டு தான், அவன் வாயை உடச்சி எரிஞ்சிருவோமா, அவன் டீச்சரியா, அவன் கொடுத்துருவான், நான் கொடுத்துருவா தானே அப்படின்னு சொல்லி சட்டையை எடுத்துகிட்டு இழுக்கிறாப்புல நம்ம தலைவன். உடனே ஒனிசாக்கா விட்டுறியா, ஒனிசாக்கா டீச்சர் ஆக வேண்டியது தானே, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக நம்ம தலைவன் வந்து கடுப்பாக இந்த ஃபோன் பூத்துக்குள்ளே கையை விட்டு ஒயரை பிடிச்சி இழுத்து உக்காளி வாங்கடா கொம்மால பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்போ வந்து கீச்சி சீக்கிரம் வான்னு சொல்லி மாதம் அந்த சீன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அனிமையில் போய் பாருங்கள். பார்த்தா கீச்சி இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பார்த்தா 2 பேர் வாய் பொழந்து கிடக்கும். யார் அவங்க 2 பேரும், அதெல்லாம் நீ கண்டுக்காத, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸு தான், சும்மா ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பைக்கை பீலிங் பண்ணிக்கிட்டே போவாப்புல. அப்போ தான் சொல்கிறாப்புல, என்ன நீ பண்ண போகிற, நான் டீச்சர் ஆக போகிறேன் ப்ரோ, நெக்ஸ்ட்டு நான் அதுக்கான வேலையை தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன டீச்சர் ஆக போறியா, ஆமாம், இப்போ நீ மட்டும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ மெக்கானிக் செட்டில் மெக்கானிக் தானே, ஆயில் தானே ஊற்றிட்டு இருக்க வண்டிக்கு. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை கண்டாலே பயந்து தெரிச்சு ஓடும், அந்தளவுக்கு நம்ம 2 வீலர்ஸ் கேங், அந்தளவுக்கு நம்ம மோட்டோ ரைடர்ஸ் இருந்தோம். ஆனால் இப்போ பாரு நீ இது பண்ணிகிட்டு இருக்க. அது இருக்கட்டும்டா, இப்போ நீ என்னடா ஆக போகிற, நான் டீச்சர் ஆக போகிறேன் யாஹூ அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பீலிங் பண்ணிட்டு அப்படியே கத்திக்கிட்டே போகிறப்பல, நான் டீச்சர்னு இல்லை உட்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அப்படியே பொறுமையாக போய் ஈச்சி அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குடா நீ டீச்சர் ஆக போகிற, எதுக்கா, நிறையா அழகான பசங்களாம் வருவாங்க, நம்மக்கிட்ட அறிவு மழுங்க தான், ஆனால் நம்மளை தேடி நிறைய பசங்க வருவாங்க, நான் அந்தளவுக்கு மன்மதன்டா, டீச்சர் ஆக போகிறேன் தலைவன் சிரிச்சுக்கிட்டு ஒரு மன்மத கொட்டையில் போய்ட்டுருப்பான். அப்போ அந்த சமயம் ஒரு போலீஸ்கார் பிடிச்சிடுறாரு. அப்போ இது ஓஹோ மிஸ்ஸிங் நல்லா தான் இருக்குது. இப்போ என் கதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டப்போ நீங்கள் எனக்கு ஃபைன் போட போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஊச்சி கேட்குறாப்புல. போடா போட, ஃபைனை கட்டிட்டுனா கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க மேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தான் நம்ம ஈச்சி சொல்கிறாப்புல, இதெல்லாம் நமக்கு தேவையா, முதல்ல அபசகுணமாக நடக்குது, இவெல்லாம் எங்கே போய் உருப்பிட போகிறான், காஜி பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஈச்சி நான் போயிட்டு வரேன், பாய், நல்லபடியாக ஸ்கூலில் பாரு. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு, ஃபுல்லாகவே உமன்ஸ் தான், போடு இனிமேல் என் வாழ்க்கை சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலை போட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ டைட்டில் ஃபுல்லாகவே ஆகா பொண்ணுங்க தான், இனிமேல் எல்லாருமே என்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீச்சி உள்ளே போகிறப்பல, கீச்சி உள்ளே போகிறப்ப ஏதோ ஒரு பால் வந்து கீச்சியோட காலில் படுது. எக்ஸ்கியூஸ் மீ மேன், அதை சேர்த்து எடுத்து கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேனா, யாருப்பா நீங்கள் டீச்சரா, ஆமாம்மா நான் டீச்சர் தான், இந்த பால் வேணுமா, வந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பால் எடுத்து கொடுப்பாப்புல. ஓகே தேங்க்யூ டீச்சர், நீங்கள் டீச்சராக வந்திருக்கீங்களா, ஓகே ஆல் த பெஸ்ட். அதாவது நம்ம இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம வந்து கீச்சி வந்து இது வந்து ட்ரைனிங் ஸ்டாஃப் தான், ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டாஃபாக தான் இதுக்கு வந்திருப்பான். இப்படி ட்ரைனிங் ஸ்டாஃப்லாம் நம்ம இதுக்கு போடுவாங்க, அதேமாரி 2 வீக்ஸ் ட்ரைனிங் ஸ்டாஃபாக தான் வந்திருப்பாப்புல. இப்போ வந்திருக்கப்போ தான் டீச்சர்னோடனே நம்ம நீங்களே சொல்லுங்கள், இதேமாரி சொன்னால் உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தானே அந்த ஸ்கூலுக்குள்ளே நுழையிறப்ப சொன்னோடனே ஆனந்த கண்ணீரில் நம்ம ஈச்சிருக்காப்புல. அப்போ தான் தம்பி எவாப்பா, யாரா பார்த்து தம்பின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி திரும்புகிறாப்புல. கொம்மால நீ தாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே வராப்புல. நானும் அந்தமாரி ட்ரைனிங் ஸ்டாஃபாக தான் வந்திருக்கேன், என் பேர் வந்து ஹோச்சி அப்படிங்கிறாப்புல. ஹோச்சியா, நீ என்னத்துக்கு வந்திருக்கேன், என்னத்துக்கா, அதாவது 16லேருந்து 20 வயசுக்குள்ள பொண்ணுங்களை இங்கே தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பழக்கிறாப்புல. எனக்கு சொல்லித்தாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், பெல்லு கரெக்டாக அடிக்குது, சரிவா அப்போ நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க.
அப்போ ட்ரைனிங் ஸ்டாஃப் உள்ள வந்தோடனே நடத்தணும் என்ன ஏது நீங்கள் எல்லாருமே ட்ரைனிங் ஸ்டாஃப் 2 வாரத்துக்கு இங்கே தான் நடத்த போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேலரி அமௌண்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுமாரி டீச்சிங்கிற ஒரு டீச்சர் தான் அவர் அழைச்சி விட்டுருக்காரு. நீங்கள் போய்ட்டுருக்க கிளாஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது, நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அது எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ஒனிசுக்கா போய்ட்டுருக்காரு. அவர் கற்பனையில் என்ன நினச்சி அவர் என்ன நினைக்கிறார் கற்பனையில் அப்படி என்னால் சொல்ல முடியாது. அதை வந்து நான் வீடியோவாக போட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிங்க. அப்படியே கற்பனை கோட்டையோடு அப்படியே கிளாஸ்குள்ளே விட்டு பசங்களா எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உள்ளே போகிறான். பார்த்தா எல்லாருமே பசங்க அப்படியே வாயை பொழந்துக்கிறாரு. நம்ம தலைவன் வாயை பொழந்துட்டு மட்டும் இல்லாமல் எல்லாருமே பசங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா இது ஒரு ரவுடி பொண்ணுங்க மாரி உட்காந்துருக்கு. ஐயோ என் வாழ்க்கையே போய்ட்டு, இதுக்கு காரணம் அந்த ஈச்சி தான், அவன் தான் போய் சொன்னான், அந்த மிஸ்டர் ஹீச்சின்னு சொல்லி என்னைய வேறு அவன் வேறு ஏமாற்றிட்டான், இன்னைக்கு யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லி கையை முறுக்கிட்டு தலைவன் நிற்கிறான். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நண்பா. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.